நேரம் இந்த ஜெப தியானமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் சகல காரியத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னென்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆண்டவர் சொல்லுக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து அவர் சென்றார் என்று சொல்லி அங்கு சென்று என்ன செஞ்சார்? பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார். ஆபிரகாம் அநேக இடங்களில் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார். பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பக்தி, அவருடைய தொழுது கொள்ளுதல் சகல காரியத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். முதிர் வயதான காலத்திலேயும் சகல வெள்ளி பொன்னு ஐஸ்வர்யம் ஆடு மாடுகள் விசுவாசம் பல காரியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லட, அவருடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரத்தை போலும் பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது சாராயும் ஆபிரகாமும் ஜாதிகளுக்கெல்லாம் தாயாக இருந்தார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறோமா? முதிர்ந்த வயதிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோமா? அநேக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வேதத்தை நன்றாக வாசித்து தியானித்து கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவரை தொழுது கொள்ளும்போது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற வீட்டிலையும் நம்ம தொழுது கொள்ளும்போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆபிரகாமை போல தொழுது கொள்ளும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சகல காரியத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோப்புடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பக்தி வைராக்கியம் என்ன செய்து அதிகமாக இருக்க வேண்டும். ஈசாக்கு மாலை வேளையிலே தியானம் பண்ணினார். அவருடைய சந்ததிக்காக அவர் ஜெபித்த ஜெபம், ஈசாக்கு தியானம் பண்ணினதுனால அவருடைய சந்ததி அடுத்தடுத்து என்ன செய்ய ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம ஒன்று மட்டும் வைத்து செல்ல வேண்டும். எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சாலும் ஜெபம்ங்க ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கு வைத்து செல்ல வேண்டும். முதிர் வயதிலும் ஆபிரகாம் ஜெபித்தது போல, பலிபீடத்தை கட்டி தொழுதது போல, நாமும் நம்முடைய சந்ததிக்காக ஜெபத்தில் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் சகல காரியத்திலையும் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிப்பார் என்பதை எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லி வேதத்தில் அதிகமாக வாசிக்கிறோம். சந்ததிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். முதிர் வயது உள்ளவர்களாக வாழ்ந்து சகல காரியத்திலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடணும். தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை தொழுது கொள்ளணும். நமக்கு போதிக்கிற வேத வசனத்தை தியானித்து அதை பார்த்து நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். பாதைக்கு தீபமாக இருக்கிறது. நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது வேத வசனம். வேதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு சில பாடுகள் வரும்போதெல்லாம் நாங்கள் ஆலயத்தில் போய் அதிகமாக நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு. குடும்பமாக போய் ஜெபிப்போம், தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம். எத்தனையோ பாடுகளை கடந்து வந்தாலும் தேவ சமூகம் ஒன்றே போதும் என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டோம். இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் 2 பரிசுத்தவான்களை பற்றி நம்ம பார்க்குறோம். முதல்ல ஆபிரகாமை பார்த்தோம், 2வதாக தாவீதை பார்க்கிறோம். தாவீது ராஜா அவர் என்ன செஞ்சார்? பலிபீடத்தை கட்டி சமாதான பலியும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எங்கு சென்றாலும் பலிபீடத்தை கட்டினார். தாவீது உடைய நாட்களில் உடைய சந்ததி சாலமோன் ராஜா ஆலயம் கட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் பேசியிருந்தாலும் ஆலயம் கட்டக்கூடிய இடத்தையும் குறித்தார். அதுக்கு வேண்டிய வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து வைத்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம எதை சேர்த்து வச்சிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தோடு கூட விசுவாசத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது வர வர விருத்தி அடைந்து மகாபெரியவனானான். தாவீதுடைய வாழ்க்கையில் வர வர விருத்தி காணப்பட்டது என்று சொல்லி தாவீது ராஜா 40 வருஷம் அரசாண்டிருக்கிறாரு. சங்கீதம் 127:4 நம்ம பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவதே நாடுவேன். ஒன்று மட்டும் நாடியிருக்கிறாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவதே நாடுவேன். அநேக குடும்பங்களில் இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறதில்லை. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் என்று அநேக குடும்பங்களில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்கள்லேயும் ஆண்டவர் நன்மைகளை செய்கிறார். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக நமக்கு வேண்டும் என்று சொன்னால் தாவீதை போல ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவேன், அவருடைய ஆலயத்தில் போய் நான் ஆராய்ச்சி செய்வேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை விசுவாசமும் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, 3வது வசனத்தை பார்க்கும்போது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளோ பாடுகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், யுத்தங்களே எழும்பி வரட்டும், நான் பயப்படேன் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையில் உறுதியாக நின்றார் தாவீது. தாவீதை போல நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய முறையிடுதல்கள் எப்படி இருக்கிறது? உலக மனிதர்கள் இடத்துல இருக்கிறதா? உலக பிரகாரமான காரியத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லி துதிக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகள் நெருக்கடியாக இருக்கும்போது ஆண்டவருடைய ஆலயத்தை நாடி ஓடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் டெய்லி ஆலயத்துக்கு போயிடும். எல்லோரும் போட்டாலும் ஒரு சிலர் கண்டிப்பாக போவோம். அதில் சூழ்நிலை சில நேரம் போக முடியாட்டாலும் டெய்லி ஆலயத்துக்கு போயிடுவோம். எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தாவீதை போல உறுதியாக நிற்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதே நாடணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தையே நம்ப வேண்டும், ஓட வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் எங்களுக்குள்ள காணப்படுகிறது. தேவன் அதை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வராக. இன்னும் தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் ஆலயத்துக்கு ஓடி ஓடி ஆராதனைக்கும் ஆலயத்தில் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து வந்தார். பலிபீடத்தை கட்டு தொழுது கொண்டார்கள். அதே போல் நம்முடைய தொழுதுகொள்ளும் இருக்கும்போது ஆபிரகாமை போல தாவீதை போல ஆண்டவர் சகல காரியத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. தேவன் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.